அனைவருக்கும் வணக்கம். பாவ காரகத்துவங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்று 7ஆம் பாவத்தின் காரகத்துவங்களை காண இருக்கிறோம். சமசப்தம பாவம் மற்றும் களத்திர பாவம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுவது இந்த 7ஆம் பாவம். களத்திர பாவமான 7ஆம் பாவத்திற்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் காரக கிரகங்களாகும். உடல் உறுப்புகளில் உடலின் நடுப்பகுதி, தொப்புள், அடிவயிறு, சிறுநீரகம், கர்ப்பப்பை போன்ற உறுப்புகளை குறிப்பது. 7ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு இணையான ஜோடி பாவமாகும். 7ஆம் பாவத்தை வைத்துதான் ஜாதகருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளை, சமூக அந்தஸ்துகளை அறிய முடியும். எந்த செயலையும் தனித்து செய்யாமல் தனக்கு சமமான நபர்களை தன்னோடு இணைத்து கொண்டு செயல்படுவதை குறிப்பது இந்த 7ஆம் பாவம். லக்னத்திற்கு சமமான விளைவுகளை தரக்கூடிய சிறப்பான பாவம் என்னன்னா அது 7ஆம் பாவம்தான். எந்த ஒரு விஷயத்திலும் தனித்து செயல்படாமல் தனக்கு சமமான நபர்களை தன்னோடு இணைத்து கொண்டு செயல்படுவதை குறிப்பது 7ஆம் பாவம். எந்த விஷயத்துக்கும் பிறரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது, பிறர் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை தருவது, சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது, எப்போதும் இவங்க நடுநிலை தவறவே மாட்டாங்க. ஒரு தலைப்பட்சமாக பேசாமல் இருப்பது, நடுநிலையான விஷயத்துக்கு எப்போவும் மதிப்பளித்து நடுநிலையாக நடந்து கொள்வது என்பது 7ஆம் பாவம். இணைந்திருப்பது, எப்போதும் ஒருவரை தன்னோடு சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, தனியாக இருக்கவே மாட்டாங்க. பொது அறிவை வளர்த்து கொள்வது, வெளிப்படையான குணம், ஒளிவு மறைவற்ற வெளிப்படையான குணத்தை தெரிவிப்பது 7ஆம் பாவம். தன்னை பற்றி எல்லாருக்கும் திறந்த புத்தகமாக காட்டக்கூடியது 7ஆம் பாவத்தின் சிறப்பு. எதிலும் ஒளிவு மறைவற்ற இரகசியமற்ற வாழ்க்கையை வாழ்வது, எதிலும் பொதுநல சிந்தனையுடன் இருப்பது, சமூக கட்டுப்பாடுகளை மீறாமல் இருப்பது, எல்லோரையும் சமமாக பாவிப்பது, ஏற்ற தாழ்வற்ற சமமான வாழ்க்கை நிலையை வாழ்வது. அதாவது சமூகத்திற்கு ஒத்து போகக்கூடிய அளவில் தன்னை மாற்றிக்கொள்வது, எதற்கும் ரிஸ்க் எடுக்காத தன்மை, சாகச செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது, அனைவரிடமும் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த பண்பு 7ஆம் பாவம். ஜாதகரது சொந்த தொழிலை குறிப்பது, பங்குதாரர்களை, கூட்டாளிகளை, வாடிக்கையாளர்களை, மேலும் தன்னோடு இணைந்து செயல்படக்கூடிய அனைவரையும் குறிப்பது இந்த 7ஆம் பாவம். லக்னம் என்பது ஜாதகரின் தனித்தன்மையை, கௌரவத்தை குறிப்பது. லக்னத்திற்கு சமமான விளைவுகளை தரக்கூடிய 7ஆம் பாவம் என்பது ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்துகளை குறிப்பது. அவருக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்து, இவர் சமூகத்தில் அனைவரிடமும் சகஜமாக பழகுவாரா அல்லது பொருளாதார ரீதியில் பழகுவாரா, மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவாரா, புறக்கணிக்கத்தக்க நபரா என்பது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் 7ஆம் பாவத்தை வைத்தே அறிய முடியும். மேலும் ஜாதகரது திருமண வாழ்க்கை பற்றிய விவரங்கள், வாழ்க்கை துணையை பற்றிய விவரங்கள், ஜாதகரின் 2வது குழந்தையின் விவரங்கள், எதிர்பாலினரின் ஸ்பரிச சுக பரிமாற்றங்கள், மற்றவருடனான நீண்ட நாள் பழக்க வழக்கங்கள், பொதுமக்களின் ஆதரவு போன்றவற்றையும், மேலும் சந்திப்பு, அதாவது ஜாதகர் சந்திக்கும் நபர்களை பற்றிய விவரங்களையும் தெரிவிப்பது. நேர்மறையான சிந்தனைகளை, பொது நலன் கூடிய சிந்தனைகள் போன்ற பொதுப்படையான தன்மைகள் அனைத்தையும் தெரிவிப்பது இந்த 7ஆம் பாவம். சமநிலை என்பது 7வது பாவம். தன்னை போல் பிறரையும் நேசிக்கும் தன்மை நிறைந்த பாவம். எதிர்மறை சிக்கல்களை தராத பாவம். லக்னத்தை கட்டுப்படுத்தும் பாவம். அகத்தை பல மடங்கு பெருக்கும் பாவம். எதிலும் வெளிப்படையான தன்மை மற்றும் நேர்மறை சிந்தனைகள் நிறைந்த பாவம். எந்த பாவத்தையும் கெடுக்காத பாவம் இந்த 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் என்பது இணைப்பு மற்றும் சமத்துவத்தை குறிப்பது. மேலும் 7ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவம் தரக்கூடிய நோய்கள் மற்றும் 8ஆம் பாவம் தரக்கூடிய எதிர்மறை விளைவுகள் மற்றும் துன்பங்களிலிருந்து ஜாதகர் விடுபடுவதையும், நேர்மறை சம்பவங்கள் அல்லது எதிர்பார்த்து நடைபெறும் அனைத்து சம்பவங்களையும், நேர்மறை சிந்தனைகளையும் குறிப்பது இந்த 7ஆம் பாவம். உடலின் சமநிலையை குறிக்கும் பாவம், வாழ்க்கையின் நடுப்பகுதியை குறிப்பது, ஈர்ப்புத்தன்மையை குறிக்கும் பாவம் இந்த 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தின் சிறப்புகள் மற்றும் காரகத்துவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.